இயேசுவின் இனிய நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் கூடி வர கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியுடனே காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். தொடர்ந்து நான் பேசி வருகிறபடியே கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் என்ற நிலையிலே இன்றைக்கு உடன்படிக்கையின் இரத்தம் என்ற தலைப்பின் கீழ் சில காரியங்களை பேச இருக்கிறேன். இது மிக அருமையான ஒரு கருத்துடைய வார்த்தைகளை கர்த்தர் உணர்த்தினார். இதை கவனமாய் கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்காக சில வேத பகுதிகளை வாசிக்கிறேன். யாத்திராகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1 சில தேவையான வசனங்களை நான் வாசிப்பேன். யாத்திராகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியேயும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படி 12 தூண்களை நிறுத்தினான். 7வது வசனம். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். உடன்படிக்கையின் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று இயேசு அறிவித்தார். வேதாகம வசனங்களிலே சொல்லப்படுகிறது. இங்கே உடன்படிக்கையின் இரத்தம் என்று நாம் வாசிக்கிறோம். அநேக பலிகள் செலுத்தினார்கள், ஆனால் உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொல்லப்படுவது அது ஒரு விசேஷித்த அனுபவம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 26ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இயேசு இறுதி திருவிருந்து ராப்போஜனம் பண்ணும்போது இந்த காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், அதுபோல் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், இதில் எல்லாம் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இன்னும் எபிரேயர் நிருபத்திலே 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிக்கிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14 முதல். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர்கள் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள்
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அதை தொடர்ந்து 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படி எனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னார். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இந்த வசனங்கள் எல்லாம் புதிய உடன்படிக்கையின் இரத்தம் என்பதை அறிவிக்கிறது. இது ஆரம்பித்த நாள்லாம் நம்ம யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். ஜனங்களுக்கெல்லாம் பலியின் இரத்தத்தை தெளித்து தேவன் மோசே இடத்துல சொன்னபடி மோசே மலையின் மேல் போக வேண்டும். இந்த பலி செலுத்துதல், இரத்தம் தெளித்தல் எல்லாம் மலையின் அடிவாரத்திலே நடந்தது. மோசே ஆரோனிடத்திலே பொறுப்புகளை விட்டு இவர் மலையின் மேல் ஏறி போகிறார். அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், 14ஆம் வசனம், யாத்திராகமம் 24:14. அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்று சொல்லியிருந்தார். இப்படி சொல்லி மோசே மலையின் மேல் ஏறின போது 15ஆம் வசனம், ஒரு மேகம் மலையை மூடிற்று. தேவன் சொன்னபடி கீழ்ப்படிந்ததனாலே அந்த இடத்துல மோசே சென்ற உடனே மேகம் மலையை மூடிற்று. அது அடுத்த வசனத்தை பார்க்கும்போது 16ஆம் வசனம், கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அந்த மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். தேவ மகிமைக்குள்ளே கர்த்தர் பேசுகிறார். இதை என்ன சொல்ல இருக்கிறேன் என்றால், இன்றைக்கும் நாம் தேவனிடத்திலே உறவு கொள்ள, தேவனிடத்திலே கிட்டி சேர கர்த்தர் இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்ததனாலே நமக்கு இந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிரசன்னத்திலே நெருங்கி கிட்டி சேரும்போது மகிமை உண்டாகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சிலருக்கு தான் இப்படிப்பட்ட அனுபவம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த உடன்படிக்கையின் வெளியேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு தேவ பிரசன்னத்திலே இன்னும் கிட்ட சேரும்போது தேவ மகிமையை உணர்ந்து கொள்ளவும், தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளவும், வேதாகம ரகசியங்களை உணர்ந்து கீழ்ப்படிவதற்கு ஏதுவாகவும் அமைகிறது. தேவ மகிமை மோசே ஏறின இடத்திலே சூழ்ந்து கொண்டது 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். யாத்திராகமம் 24:17. மலையின் கொடிமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல் இருந்தது. மோசே தேவ மகிமைக்குள்ளே மகிழ்ச்சி அடையும் போது, இஸ்ரவேலர் கீழே இருக்கும்போது அது அவர்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போன்றிருந்தது. பரிசுத்த ஆவியானவர்
அக்கினிமயமானவர். அப்போஸ்தல நடவடிகளிலே இதன் விளக்கம் நமக்கு அதிகமாக சொல்லப்படுகிறது. பட்சிக்கிற அக்கினி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ திட்டத்தின்படி செய்கிறார். புதிய ஏற்பாட்டின்படியும் தேவ திட்டத்தின்படி என்றிருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே கர்த்தருடைய அபிஷேகம், அவரை நாடி விரும்பி தாகத்தோடு அவருடைய பிரசன்னத்திலே நெருங்குகிற யாவருக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அக்கினிமயமான வல்லமை, பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல உண்டாகி தேவனுக்குள் மகிழ, தேவனுக்குள் கலிகூற, தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து ஜனங்களுக்கு சாட்சிகளாய் விளங்க பண்ணுவதற்காக இப்படி கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த மகிமை மோசே அனுபவித்த போது என்ன நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதிலே 24ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 18வது வசனம். மோசே மேகத்தின் நடுவே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் பண்ணினார். மகிமையின் மேகம், அக்கினி, அதுபோல உபவாச ஜெபம். இந்த அனுபவங்கள் நமக்கெல்லாம் அவசியம். உபவாசம் என்று சொல்லும்போது அது மிக அருமையான அனுபவம். எத்தனை நாள் எடுக்கிறோம் என்பது அல்ல, எத்தனை நேரம் எடுக்கிறோம் என்பதல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்தில் எவ்வளவு நேரம் செலவிட்டு என்ன செய்கிறோம் என்பது மிக முக்கியமானது. அநேகர் உபவாசம் என்று இருந்தாலும் பற்பல வேலைகளில் ஈடுபட்டு தேவ மகிமையை உணர்ந்து கொள்ளுகிறதில்லை, உபவாசத்தின் மேன்மையை அனுபவிக்கிறதில்லை. அந்த அனுபவம் அல்ல மோசே கடந்து சென்றது. இந்த அனுபவம், இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக அவசியமானது. ஆவியிலே நிறைந்திருங்கள் என்று பவுலப்போஸ்தலன் எபேசிய நிருபத்திலே சொல்லியிருக்கிறார். மோசேயின் அனுபவம் விசேஷித்த அனுபவமாக இருக்கிறது. உபவாசித்து ஜெபிக்கிறது என்ன விசேஷம் என்று சொன்னால், தேவன் நம்மோடு பேசுவதை அறிந்து கொள்ள முடியும், தேவனுடைய மகா பலனை நாம் அனுபவிக்க முடியும், நாம் ஆவி ஆத்துமா சரீரத்திலே பலனடைந்து கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்படுத்தப்படுவதற்கு ஏதுவாகும். இதன் மூலமாக அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் கர்த்தர் நம் மூலமாய் செயல்படுவதற்கு ஏதுவாகும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களைத்தான் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அறிவித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலாக இருந்தாலும் சரி, இதை அறிவித்திருக்கிறார். மோசே இவ்வளவு பெரிய அனுபவத்திற்கு நேராக மலையிலே உபவாசித்து கொண்டிருக்கும் நிலையிலே மோசே வர தாமதமாகிவிட்டது என்ற காரணத்தினாலே இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஆரோனை வற்புறுத்தி, எங்களுக்கு தேவன் வழிநடத்த தெய்வத்தை நாங்கள் வணங்கணும், அதுக்காக எங்களுக்கு பொன் கன்றுக்குட்டியை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தினதுனாலே ஆரோன் உட்பட நேர்ந்தது செய்து கொடுத்திருக்கிறார். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? 32ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம். மறுநாள் அதிகாலையிலே
எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். பயங்கரமான கொடூர சூழ்நிலை. கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஒரு மனிதன் உபவாசிக்கும் போது இவர்களும் இணைந்து மலை அடிவாரத்தில் இருந்திருக்க வேண்டியவர்கள். மாறாக சுயம் செயல்பட்டு இப்படி விக்கிரக வழிக்கு இவர்கள் இடம் கொடுத்தார்கள். தேவனை விட்டு தூரம் போனார்கள். இதற்காக என்ன நடக்கிறது? தேவன் மோசேயிடத்தில் பேசுகிறார். 32ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக 10வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ இறங்கி போ, நான் இவர்களை அழிக்க வேண்டும். தேவனை விட்டு விலகுகிற தேவனுடைய யாராயிருந்தாலும் சரி, அழிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு பயப்படும் பயம் எந்த நிலையில் ஆராதிக்க சென்றாலும் சரி, நம்ம வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணினாலும் சரி, தனி ஜெபம் பண்ணினாலும் சரி, வேத தியானம் பண்ணினாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படும் பயம். அசட்டையாய் செயல்படுகிற அனைத்து காரியங்களும் தண்டனைக்கு உரியது என்று நமக்கு வேத வசனம் அறிவிக்கிறது. மோசே இறங்கி சென்று நடந்த சம்பவங்களை நான் வாசிக்கிறேன். யாத்ரா புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்டதுமாய் இருந்தது. தேவன் இவ்வளவு ஜனங்களை நேசித்து ஜனங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நிபந்தனைகளையும் தமது கையாலேயே கல் பலகையிலே எழுதி கொடுத்திருக்கும் நிலையிலே மோசே இறங்கி போகும்போது என்ன நடக்கிறது என்றால் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டார். மோசையால தாங்க முடியல. அந்த கல் பலகையை மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டு அடுத்தது 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீர்கள் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தார். அந்த அளவுக்கு மோசே செய்தார், குடிக்க வச்சிட்டார். அதுக்கப்புறமாக என்ன பார்க்கிறோம் என்றால் 30வது வசனத்தை வாசிக்கிறேன். மறுநாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன். நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தேவ பிரசன்னத்திலே சரி செய்ய முடியும். மோசே அதை அறிந்திருந்தார். மோசே மறுபடியும் தேவ சமூகத்திலே செல்லுகிறார், ஜெபம் பண்ணுகிறார். இந்த ஜனங்கள் மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். 32வது வசனம், 32ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32வது வசனம்.
ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். இந்த அளவுக்கு தன்னால் பொறுக்க முடியாத நிலையிலே ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போட்டாலும் பரவாயில்ல, இவர்களை மன்னிக்க முடியுமா? அப்படிப்பட்ட பெரிய பாவத்தை இவர்கள் செய்கிறார்கள் என்று பரிந்து பேசி ஜெபிக்கிறார். இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். பல வகைகளிலே பலவித ஜெபங்களை ஏற்படுத்தி ஜெபம் பண்ணுகிறோம். நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு ஏற்றதாய் காணப்படட்டும். பகட்டு நடிப்புகள், ஆட்டம் பாட்டம் என்னென்னமோ நடக்குதே, கர்த்தர் அது விரும்புவாரா என்பது கர்த்தருக்கும் அவர்களுக்கும் தான் தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ கிருபையை சார்ந்து கொண்டு தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவைகளிலே உத்தமமாய் கர்த்தரை சேவிப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்புறமாக இவர் ஜெபம் பண்ண போது கர்த்தர் மறுபடி பேசுகிறார் மோசே இடத்துல. 32ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன். கடைசி வசனம், ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததன் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். கர்த்தருக்கு விரோதமாய் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது தண்டனைக்குரியது என்பதை கர்த்தர் வேதாகமத்தில் அறிவித்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். இங்கே மோசேக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என் தூதனை உனக்கு முன்னாக அனுப்புவேன். நாம் வாசித்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம் திருப்பி நான் வாசிக்க நேரமில்லை, நமக்கு நேரம் முடிந்து விட்டது. கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிற சத்தியம் என்னவென்றால், தேவனை சேர்ந்து கொள்ளுவோம், தேவ பிரசன்னத்திலே நெருங்கிக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவிசாய்த்து ஜெயம் தருவார். கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.